ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்த மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நல்ல நாக்குக்கு ருசியான ஒரு கார சட்னி. இந்த ஒரு சட்னி போதுங்க, எல்லா டிஃபனுக்குமே அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சட்னி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மார்கழி நாளில் எல்லோ பம்கின் தோசையும் சின்ன வெங்காயம் பூண்டு கார சட்னி. இந்த பம்கின் தோசை, அதாவது மஞ்சள் பூசணி தோசை செய்கிறதுக்கு 100 கிராம் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 100 கிராம் எடுத்துகிட்டு அதில் 100 ml தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி நான் வந்து பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் எல்லோ போர்ஷன் மட்டும் 100 கிராம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதையே இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ரவை நல்லா ஊறிச்சு. அது கூடவே நம்ம அரைச்ச மஞ்சள் பூசணி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ ரவைக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்திருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 கிராம்ஸு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவை வந்து நல்லா ஊறிச்சு. ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு 1 கப்பு ஊற்றிக்கலாம். 1 கப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 100 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா இதில் 1 கப்பு மாவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிச்ச மாவு ஊற்றக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா அடுத்த நாள் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி அளவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்து சட்னிக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15. ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக நறுக்கி போட்டுக்கோங்க. 3 பல் பூண்டு, இது பெரிய சைஸ் சேர்க்கனால் 3 இல்லைன்னா 6 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய், அதில் 4 நார்மல் மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி 2 நறுக்கி சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரே 1 இன்ச்சுக்கு புளி சேர்த்துனா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம பச்சையாக தான் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஆனால் தாளிப்பு மட்டும்தான் சேர்த்த போகிறோம். இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த தாளிப்பு இது வந்து வதக்கணும்னு அவசியமே இல்லை. தாளிப்புலேயே அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போது ஒரு குட்டி கடாய் தாளிப்புக்கு எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் 100 மில்லி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 75 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். 100 ml சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும். 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் இந்த தாளிப்பு நல்லாயிருக்கும். கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே சிவக்க வறுபடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்சு சீரகம், வாசனைக்காக சீரகம் 2 பிஞ்சு போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிப்பு ரெடியாக இருக்குது. கம கம வாசனையோடு இருக்குது. இந்த சட்னி, இந்த கலர்ஃபுல் சட்னி பாருங்கள், அவ்வளோ தகதகன்னு இருக்குது. அதில் சேர்த்திடலாம். இப்போ சூப்பரான சட்னி. இந்த சுட சுட எண்ணெயோடு சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்ணும். அதுலேயே வந்து சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டு வதக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல எண்ணெய், சூடான எண்ணெயில் நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய சட்னியில் நம்ம அந்த தோசை சாப்பிடும்போது அந்த பம்ப்கின் வந்து நேச்சுரலாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இந்த தோசை. அதுக்கு இந்த காரசாரமான நல்ல புளிப்பு காரமாக இருக்கக்கூடிய அந்த சட்னி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு
இந்த தோசை வந்து பாருங்க, நல்லா மெல்லிசா வரும். சூப்பரா வரும் இந்த பம்ப்கின் தோசை வந்து. நம்ம ரவா சேர்த்து வைக்கிறதே இந்த மொறுமொறுப்புக்காக தான். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ மெல்லிசா வந்திருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. நல்லா ஜொலிக்குது தோசை. கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அடுத்த தோசையும் ஊற்றிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வேணாலும் வச்சு கொடுக்கலாம் நீங்கள். பாருங்கள், க்ளோஸ் பண்ணாலும் மொறுமொறுன்னு தான் வரும், சாஃப்டாக வராது. நான் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போது 2வது தோசையும் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆயாச்சு. சுட சுட ஆவி பறக்குது தோசையில். இந்த மாதிரி சுட சுட தோசைக்கு வந்து நம்ம இந்த கார சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து கூடவே வந்து மசால் வடை செஞ்சுருக்கிறேன். அந்த இது வந்து தனி வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதைய. இப்போ சட்னி வந்து நம்ம வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தக தகன்னு மின்னக்கூடிய இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, புளி சேர்த்துன இந்த கார சட்னிக்கும், இந்த மஞ்சள் பூசணி தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த சட்னி செஞ்சிங்கன்னா ஒரு தடவை எல்லா டிஃபனுக்கும் இது தாங்க செய்வீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு. அதே சமயத்தில் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.